ஓம் முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றால் சரணம். குமாரனுக்கு அருளிய கணநாதன் பொல்லா பிள்ளையார் சோழ வளநாடு சோரொழித்து என்பர் சான்றோர். காவிரியின் இரு மருங்கிலும் எங்கே திரும்பினாலும் கண்ணுக்கு இனிய பச்சை பசேலென்ற பசுமை நிறைந்த நெல் வயல்களும் அவற்றைச் சூழ்ந்து நெளிந்து செல்லும் நீர் நிறைந்த வாய்க்கால்களும் பார்க்க பார்க்க அழுக்காத காட்சியாகும். சிதம்பரத்திற்கு தென்மேற்கே திருநாரையூர் என்னும் சிவஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அவ்வூரிலே ஒரு பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்யும் பொறுப்பை அந்த ஆதிசைவ குடும்பம் ஏற்றிருந்தது. குடும்பத் தலைவர் ஒரு நாள் அவசர காரிய நிமித்தமாக வெளியூர் செல்ல நேர்ந்தது. திரும்பி வருவதற்குள் பகற்பொழுது பூஜை காலம் தவறிவிடும். ஆகவே அவர் புறப்பட்டு செல்லும்போது தன் குமாரன் நம்பியை அழைத்தார். நம்பி, நான் திரும்பி வருவதற்கு நேரமாகலாம். அதனால் இன்று பிள்ளையாருக்கு நீதான் பூஜை செய்ய வேண்டும். பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து திலகமிட்டு மலர்களை சாத்தி நைவேத்தியம் செய்துவிடு. சாயங்கால பூஜைக்கு நான் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். இவன் சிறுவனோ படித்து கொண்டிருப்பவன். குறித்த காலத்தில் வகுப்புக்கு அவன் செல்லாவிடில் அன்றைய பாடம் படிக்க வாத்தியார் அனுமதிக்க மாட்டார். ஆகவே தாயை அழைத்து பிள்ளையாருக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியத்தை வைத்து தருமாறு கேட்டான். தாயாரும் சீக்கிரமாகவே பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டிய அன்னத்தை வடித்து கொடுத்தாள். நீராடி உலர்ந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு ஒரு கையில் செப்பு குடமும் மற்றொரு கையில் வஸ்திரம் போட்டு மூடிய நிவேதன பாத்திரத்துடனும் புறப்பட்டான் சிறுவனும். கோயிலை அடைந்ததும் நிவேதனம் உள்ள பாத்திரத்தை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வந்தான். பிள்ளையாரின் மீது முதல் நாள் அணிவித்திருந்த மலர்களை அகற்றிவிட்டு திருமஞ்சனம் செய்வித்தான். அபிஷேகம் முடிந்தது. சுவாமிக்கு திலகமிட்டு உலர்ந்த வஸ்திரங்களை அணிவித்தான். மடைப்பள்ளிக்கு பக்கத்தே வளர்ந்திருந்த மலர் செடிகளிலிருந்து சில மலர்களை பறித்து வந்து பிள்ளையாரின் தலையிலும் பாதங்களிலும் வைத்தான். வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த நிவேதனத்தை எடுத்து அவன் முன்பு வைத்தான். சுவாமி, பிள்ளையாரே, இன்றைக்கு அப்பாவுக்கு வர முடியாத வேலை வந்துவிட்டது. என்னை பூஜை செய்யுமாறு அனுப்பினார். எனக்கு தெரிந்த வரையில் செய்துவிட்டேன். சந்தோஷமாக நெய்வேத்தியத்தை சாப்பிடுங்கள் என்று வேண்டினான். நம்பி தகப்பனவரோடு கோயிலுக்கு பலமுறை வந்திருக்கிறான். ஆயினும் அவனுக்கு பூஜை முறைகள் எதுவும் தெரியாது. தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதும் வஸ்திரத்தை சாத்தி மலர்களை அணிப்பதையும் அவன் கண்டிருக்கிறானே அன்றி நைவேத்தியம் முதலானவற்றை செய்வது பற்றி எதுவும் அறியான். வீட்டிலேதான் உணவு உண்பது போலத்தான் கோயிலே சுவாமியை நிவேதனம் செய்யும்போது தமக்கு முன்பு படைக்கப்பட்டவர்கள் சாப்பிடுவார் போலும் என்று எண்ணினான். அதன் காரணமாகவே நைவேத்தியத்தை சாப்பிடுமாறு அவன் பிள்ளையாரிடம் வேண்டினான். சிறிது நேரம் சென்றது. பாத்திரத்திலே வைக்கப்பட்டிருந்த அன்னம் அப்படியே இருந்தது. அவனுக்கு சந்தேகம் வந்தது. தான் அங்கிருப்பதால் தான் பிள்ளையார் சாப்பிட மறுக்கிறாரோ என்று எண்ணினான். சுவாமி, நான் வெளியே இருக்கிறேன், சீக்கிரம் சாப்பிட்டு விடுங்கள், நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கூறியவாறு கதவை சாத்தி கொண்டு வெளியே சிறிது நேரம் நின்றான். பின்னர் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவன் வைத்து சென்ற அன்னம் அப்படியே இருந்தது. நம்பிக்கு ஒன்றும் புரியவில்லை. சுவாமி இன்றைய தினம் ஏன் சாப்பிடாது இருக்கிறார் என்று அவனுக்கு விளங்கவில்லை. அவன் செய்த பூஜையில் ஏதாவது குறை கண்டாரா? பிள்ளையாரே, ஏன் சாப்பிடாதிருக்கிறீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ? எனக்கு பூஜை செய்ய தெரியாது. அப்பாவுக்கு வர முடியவில்லை. நீங்கள் பட்டினி கிடக்கப் போகிறீர்களே என்று என்னை அனுப்பினார். எனக்கு தெரிந்தவரை செய்தேன். தவறு இருந்தால் என்னை மன்னித்து அமுதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். அப்போதும் பிள்ளையார் அசையவில்லை. நேரம் செல்ல செல்ல நம்பிக்கு பயம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவன் எவ்வளவோ மன்றாடினான். பிள்ளையாரே அவன் கோரிக்கையை ஏற்கவில்லை. ஐயோ, நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? நைவேத்தியத்தை திரும்ப எடுத்து சென்றால்
என் தந்தை பெரும் கோபம் கொள்வாரே. தினமும் சாப்பிடும் தாங்கள் இன்று சாப்பிட மறுத்தது என்னிடம் உள்ள ஏதாவது தவறுகள் என்று என் தந்தை என்னை அடித்து கொண்டு விடுவாரே. அப்பா, தினமும் கொண்டு வரும் அமுதை சாப்பிடும் தாங்கள் நான் எடுத்து வந்ததை சாப்பிட மறுப்பதன் காரணம் என்ன? சுவாமி பிள்ளையாரே, எப்படியாவது இன்றைக்கு சாப்பிட்டு விடுங்கள். இனிமேல் நான் வரவில்லை, அப்பாவையே வரச் சொல்கிறேன் என்று மன்றாடினான். நேரம்தான் சென்று கொண்டிருந்தது. வகுப்புக்கு செல்ல வேண்டிய நேரமும் கடந்து விட்டதை உணர்ந்த நம்பி, சுவாமி சாப்பிட மாட்டீர்களா? தயவுசெய்து இந்த ஒரு முறை மட்டும் நான் கொண்டு வந்ததை சாப்பிட்டு விடுங்கள், வகுப்புக்கு செல்ல வேண்டும், நேரமாகிவிட்டது என்று கெஞ்சினான். அப்போது பிள்ளையார் வாய்மூடி மௌனமாயிருந்தார். நம்பியின் கண்களில் நீர் ததும்பியது. வீட்டுக்கு போனால் அப்பா அடிப்பாரே, சாப்பிட மாட்டீர்களா? துக்கம் நெஞ்சை அடைக்க வேண்டினான் நம்பி. பிள்ளையாரின் முன்பு படைக்கப்பட்ட நிவேதனம் அப்படியே இருந்தது. அவன் பொறுமையை இழந்து விட்டான். தந்தை அடிப்பார் என்பதை நினைக்கும் போது அவனால் துக்கத்தை தாங்க முடியவில்லை. ஓய்வென்று அழுதபடி, பிள்ளையாரே, உனக்கு இரக்கம் இல்லையா? நான் அடிபடுவதில் உனக்கு விருப்பமா? இப்போது சாப்பிடப் போகிறாரா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே கற்சூரலிலே தலையை படியீர் என்று முட்டிக்கொண்டான். அதற்கு மேலும் கணநாதன் பார்த்து கொண்டிருக்க விரும்பவில்லை. நம்பி என்று அழைத்தார். சிறுவனின் முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்தது. கண்களில் வழிந்து நீரை துளைத்து கொண்டு, சுவாமி, இப்போதுதான் தங்களுக்கு என் மீது கருணை வந்ததா என்று கேட்டான். நம்பி, உன் விருப்பப்படி நீ படைத்தவற்றை உண்ணுகிறேன் என்று அருளினான் கணநாதன். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது சில இலையிலிருந்த விநாயகன் துதிக்கை நீண்டு பாத்திரத்திருந்த அமுதை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டது. சிறுவனின் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. விநாயகர் அவன் படைத்ததை உண்டு விட்டார். அடுத்த கணம் அவன் முகம் மீண்டும் வாட்டமடைந்தது. இப்போது சாப்பிடுவதை நான் படைத்த போதே சாப்பிட்டிருக்கக்கூடாதா? நான் வகுப்புக்கு செல்ல முடியாதே, நேரமாகிவிட்டதே என்றான் வருத்தத்துடன். நம்பி, வருத்தப்படாதே, நானே உனக்கு பாடம் சொல்லித் தருவேன் என்று அருளினார் விநாயகப் பெருமான். வீடு திரும்பியதும் நம்பி கோயிலிலே நடந்ததை தாயிடம் தெரிவித்தான். அவள் அதை நம்பவில்லை. எங்கோ ஊர் சுற்றி பையன்களோடு விளையாடிவிட்டு சுவாமி நைவேத்தியத்துக்கு கொண்டு சென்ற அன்னத்தை சாப்பிட்டு விட்டு சுவாமியை சாப்பிடுவதற்காக கதை அழைக்கிறான் என்றே எண்ணினார். மாலையில் ஊர் திரும்பிய நம்பியின் தந்தையும் அவ்வாறு தான் நினைத்தார். சாமியாவது நைவேத்தியத்தை சாப்பிடுவதாவது என்று ஏளனம் செய்தார். நம்பி தான் சொல்வது உண்மைதான் என்று வாதித்தான். அன்றிரவு பூஜையின் போது அவன் மீண்டும் பிள்ளையாரை வேண்டி தன் சொல்வது உண்மை என்பதை நிரூபிக்குமாறு சொன்னான். விநாயகரும் வேண்டுகோளின்படி திருவமுதை உண்டு அவன் வார்த்தையை நிரூபணம் செய்தார். நம்பி படைத்த நிவேதனத்தை பிள்ளையார் சாப்பிட்ட செய்தி ஊரும் உலகமும் பரவியது. நம்பியாண்டார் நம்பி என அவனை அனைவரும் போற்றினார்கள். விநாயகரின் திரு அருட்பிரசாதத்தால் அவன் சகல கலைகளிலும் தானே தேர்ச்சி பெற்றான். நம்பிக்கு பொல்லா பிள்ளையார் அருளிய செய்தி சோழ மன்னன் ராஜராஜனுக்கும் எட்டியது. முதலில் இந்த செய்தியை அவன் நம்பவில்லை. ஆனால் நாரையூரிலிருந்து வந்தவர்கள் அந்த விவரம் உண்மையிலே நடந்ததே என தெரிவித்தனர். அதன் மீது அரசனும் ஓர் ஆவல் எழுந்தது. திருவமுது உண்ட பிள்ளையாரை தரிசித்து தான் படைக்கும் உணவையும் அவர் உட்கொள்ளச் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். உடனே பரிவாரங்களுடன் திருநாரையூருக்கு புறப்பட்டான். ஊரை அடைந்ததும் அரசன் நேராக நம்பியின் இல்லத்துக்கு சென்றான். அரசன் தம் இல்லத்தை தேடி வருகிறான் என்பதை அறிந்ததும் நம்பி ஓடி வந்து வாயிலில் வரவேற்றார். மன்னவா, இந்த ஏழையின் இல்லம் தங்கள் வருகையால் மகிமை பெற்றதாகிறது. தாங்கள் வரப்போவது குறித்து ஓர் வார்த்தை முன்னதாக சொல்லி அனுப்பியிருக்கக்கூடாதா? தங்களை தகுந்த விதத்தில் உபசரிக்க முடியாது போய்விட்டதே. இந்த ஏழையை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார். பல்லக்கிலிருந்து இறங்கிய அரசன் நம்பியின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. காலணிகளை அழைத்துவிட்டு இரு கைகளையும் கூப்பியபடி நம்பியை நெருங்கி அவரை வணங்கினான். விநாயகப் பெருமானின் அருள் பெற்ற மாணிக்கமே, என் பணிவு நிறைந்த வணக்கத்தை ஏற்று என்னை கௌரவிக்க வேண்டும் என்று வேண்டினான். எதிர்பாராது நிகழ்ந்துவிட்ட இந்த சம்பவத்தால் நம்பி சிறிது நேரம் திகைத்து போய்
விநாயகப் பெருமானின் நினைவிலே ஆழ்ந்தார். பின்னர் அரசனை மீண்டும் வணங்கி, என்னிடம் தாங்கள் கொண்டுள்ள அபரீத அன்பினால் திக்குமக்காடிவிட்ட நான் தங்கள் வருகை குறித்து விசாரிக்க மறந்துவிட்டேன். தயவுசெய்து என்னால் ஆக வேண்டிய காரியம் இருப்பின் தயக்கமில்லாது தெரிவியுங்கள் என்று கேட்டார். உனக்கருளிய எம்பெருமானை தரிசித்து செல்ல வந்துள்ளேன். பெருமான் தங்களால் படைக்கப்படும் பொருள்களை பிரியமுடன் ஏற்றுக்கொள்வதாக கேள்விப்பட்டேன். காண்பதற்கரிய அக்காட்சியை நானும் கண்டுகளிக்க அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் மன்னன். பிரபோ, உம்முடைய திருவுள்ளம் இதுவா என்று மனத்திலே விநாயகரை தியானித்தான் நம்பி. அன்றிரவு விநாயகப் பெருமான் நம்பியின் பிரபாவத்தை உலகுக்கு மேலும் எடுத்து காட்ட அரசன் ராஜராஜனால் படைக்கப்பட்ட திரு அமுதனை அமுது செய்து அருளினார். மன்னன் அடைந்த மகிழ்ச்சியை சொல்ல முடியாத கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்ததோடு நம்பியை பலமுறை வணங்கினான். சுவாமி, எம்பெருமான் தங்கள் ரூபத்தில் எழுந்தருளி இருப்பதாக உணர்கிறேன். என் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஒரு குறை இருந்து வருகின்றது. தங்களால் அதனை நிவர்த்திக்க வேண்டும். சமயக்குறவர் மூவர் அருளி செய்த தேவார திருமுறைகளை வழக்கொழிந்துள்ளான தங்களே அவற்றை நிலை பெற செய்யுமாறு வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தான். பிரபோ, கணநாயகா, அரசன் மூலம் உன் விருப்பத்தை தெரிவித்து விட்டாய். ஆனால் அவற்றை பற்றிய விவரம் நான் அறியேன். தேவார திருமுறைகள் இருக்குமிடத்தை திருத்தொண்டர்களின் வரலாற்றையும் நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று விநாயகரை வணங்கினான் நம்பி. அப்போது அசரீரி ஒன்று எழுந்தது. தெல்லை பொன்னம்பலத்தில் மூவருடைய கைகளில் இலச்சினை வைக்கப்பட்டுள்ள அறையிலே தேவார திருமுறைகள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன. மறுநாள் ராஜராஜன் நம்பியையும் அழைத்து கொண்டு தில்லைக்கு புறப்பட்டான். அவர்கள் வருகை அறிந்த தில்லைவாழ் அந்தணர்கள் பூரண கும்பத்தோடு நகர எல்லையில் காத்திருந்து அவர்களை வரவேற்றனர். அரசன் நம்பியோடு ஆலயத்தில் நுழைந்து எப்பெருமானை சேவித்தான். பின்னர் தில்லைவாழ் அந்தணர்களும் தங்கள் அங்கு விஜயம் செய்திருப்பதன் நோக்கத்தை எடுத்துரைத்தான். நம்பியை பற்றி தில்லைவாழ் அந்தணர்கள் முன்னமே அறிந்திருந்தனர். ஆகவே அவர்கள் நம்பியை நேரில் சந்தித்து பற்றி பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாட்டிலே வழக்கொழிந்துள்ள தேவார திருமுறைகள் திரும்பவும் நிலைநிறுத்த அரசன் எடுத்துக்கொண்ட முயற்சியை அவர்கள் மிகவும் பாராட்டினார்கள். ஆயினும் அதற்கொரு தடை இருப்பதை நினைக்கும்போது அவர்களால் வருத்தப்படாமல் இருக்க முடியவில்லை. பொன்னம்பலத்து அறையிலே பூட்டி வைக்கப்பட்டுள்ள தேவார திருமுறைகள் அறைகளை திறப்பதினால் மூவரும் ஒருங்கே எழுந்தருளி இருக்க வேண்டும். இல்லையேல் பூட்டை உடைக்க யாருக்குமே உரிமை இல்லை. தான் மேற்கொண்ட மகத்தான திருப்பணிக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதை அறிந்தபோது ராஜராஜன் சொல்லனா வருத்தம் கொண்டான். ஆயினும் அவன் வருத்தம் சிறிது நேரமே நிலைத்தது. பளிச்சென்று அவன் உள்ளத்தில் ஒரு யோசனை தோன்றியது. ஆலயத்திலே வைக்கப்பட்டுள்ள சமயக்குறவர் மூவருடைய விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்விக்கும்படி சொன்னான். அவை முடிந்ததும் மேலதாளங்களுடன் மூவரையும் வீதி புறப்பாடு செய்வித்து தேவார திருமுறைகள் வைக்கப்பட்டுள்ள அறையின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான். அந்தன பெருமக்களே, உங்கள் வேண்டுகோளின்படி மூவரும் ஒருங்கே எழுந்திருக்கிறார்கள். இனியும் பூட்டை திறக்க ஆட்சேபனை என்ன இருக்கப் போகிறது? என் விருப்பம் நிறைவேற ஆண்டவனை அசரீரிய மூலம் சொல்லி இங்கே எங்களை அனுப்பி இருக்கிறான். இறைவன் விருப்பத்தை நீங்களும் ஆமோதித்து அவ்வாறு நடப்பீர்கள் என்றே நம்புகிறேன் என்று பிரார்த்தித்தான் அரசன். அரசனுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் அறை கதவை திறந்தார். பெருமானே, தாங்கள் அறையினுள் சென்று திருமுறைகளை எடுத்து வாருங்கள் என்று அரசன் நம்பியை வேண்டினான். நம்பியும் அறையினுள் சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த ஏடுகளை வெளியே கொண்டான். என்ன துரதிர்ஷ்டம்! ஏடுகளின் சில பகுதிகள் கரையானால் சாப்பிட்டப்பட்டு பழுதடைந்து போயிருந்தது. மகிழ்ச்சியில் தெளித்திருந்த அரசன் அந்த பழுதடைந்த ஏடுகளை கண்டதும் துயரமே வடிவாகினான். நம்பியின் உள்ளமும் வருத்தத்தில் ஆழ்ந்தது. வருந்த வேண்டாம், இக்காலத்து தேவையானவற்றை மட்டும் விட்டு மற்றவர்களையும் செல்லரிக்கச் செய்தோம் என அசரீரி வானிலே இருந்தது. கவலை கொண்டிருந்த அரசன் அசரீரியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான். நம்பியை வணங்கி, பெருமானே, இனி தங்கள் தடையின்றி தொடங்கலாம் என வேண்டினான். நம்பியாண்டார் நம்பி பொன்னம்பலத்தாலும் பெருமானை சேவித்து தம் திருமுறை பணிகளை தொடங்கினார்.
அரசனின் நெடுநாளைய விருப்பம் நிறைவேறியது. அரசனின் நிறைவேறியது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. குமாரனுக்கு அருளிய கணநாதன். ஓம் நமச்சிவாய.